இரவு அருகே 11 மணி ஆனது. 31 வயதான மார்க் வேலை முடித்து வெளியேறினார். சோர்வடைந்த அவர் மலிவான ஒரு மினி வேனில் ஏறினார். ஒரு சிறுவன் பயணிகளுக்கு கோக் கொடுத்தான். மார்க் ஒரு சொருப்பு மட்டும் குடித்தார். கண்ணில் மங்கல் தோன்றியது. முன்புறம் இருந்த 2 இளைஞர்கள் மயங்கி விழுந்தனர். பின்னர் ஒரு அந்நிய மொழியில் கேட்டனர். அவர் கடைசியாக பார்த்தது கிரஸ் சிக்கன் ஃபார்மன் என்ற விளம்பர பலகை. மார்க் விழித்தபோது மங்கலான குடிசையில் குளிர்ந்த தரையில் படுத்திருந்தார். ஒரு மேசையில் ஒரு தொகுப்பு கருவிகள் வரிசையாக இருந்தன. அந்த இளைஞர்களும் இன்னும் மயக்க நிலையிலேயே இருந்தார்கள். அப்போது மெதுவான அடிகளின் சத்தம் கேட்டது. மலையின் மேல் உள்ள வீட்டிலிருந்து 3 நிழல் உருவங்கள் அருகில் வந்தன. இதயம் துடித்த மார்க் மறைந்திருந்த ஒரு வெளியேறும் வழியை கண்டுபிடித்து இரவில் ஓடினார். பின்னால் ஒருவரின் குரல் கத்தல் கேட்டது. விடியற்காலையில் அவர் வீட்டில் சோர்வாக விழுந்தார். 2 வாரங்களுக்கு பிறகு காவல்துறை அந்த 2 இளைஞர்களின் உடல்கள் ஒரு ஏரியில் கண்டதில் அவர்களின் அனைத்து உடல் உறுப்பு அகற்றப்பட்டிருந்தன. அப்போது மார்க் உணர்ந்தார், அவர் மரணத்திற்காக திட்டமிடப்பட்ட விதியிலிருந்து தப்பித்தவர்.